கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இன்னைக்கு நோன்பு 7. அப்ப 7வது நாள்ல 7வது துவா, ஒரு துவா. அந்த துவாவை இப்ப நம்ம கத்துக்கலாம். அதாவது கத்துக்கிறோங்கிறது மட்டும் இல்ல, இந்த துவாவை நமக்குள்ள டிஸ்கஸ் பண்றோம். இந்த துவாவுடைய அர்த்தமும் ஆழமான கருத்துகளும் தெரிஞ்சாதான் நாம செய்யற இந்த துவாக்கு இவ்வளவு வெயிட் இருக்கா அப்படின்னு நம்ம அறிவோம். ஒண்ணு அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட இறைவனை நம்ம வணங்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். அதாவது ஈமான் என்பது நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு வலுவூட்டுறான், அதுதான் ஈமான். சும்மா நம்ம எல்லாத்தையும் நம்புறதுலாம் ஈமான் இல்லை. அப்படி நம்புறவங்களும் இருக்காங்க. ஆனா நம்ம நம்பிக்கைக்கு அல்லாஹ் அழகான அர்த்தங்களை சொல்றான். அப்ப அந்த அர்த்தங்களோட அதை பார்க்கும் போது அவ்வளவு பெரிய வெயிட் இருக்குது. அதுவும் இல்லாம இப்படிப்பட்ட இறைவனை நாம வணங்குறோங்கிற எண்ணமும் நமக்கு உருவாகுது. அப்பத்தான் நம்மளுடைய ஈமான் வலுப்படும். இப்போ இன்னைக்கு இந்த 7வது துவா. இன்னைக்கு 7வது துவால பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த 3வது அத்தியாயம் ஆல இம்ரான், அதாவது இம்ரானுடைய சந்ததின்னு இருக்காங்கல்ல, அதாவது ஈசா நபியுடைய இதெல்லாம் அவங்க தாத்தா, மரியத்தினுடைய மகனார்கள் தாத்தா. அப்ப ஆல இம்ரான் அதுல 3வது அத்தியாயத்துல 16வது வசனம். 3வது அத்தியாயத்துல 16 வசனம். அதுல கேட்கிற இந்த துவா பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஆனா இவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்காங்க பாருங்க. இது டெய்லி கேளுங்க. ரப்பனா இன்னனா ஆமனா ஒஃபுர்லனா வர்ஹம்னா அந்த ஆயுர்வாஹிம். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அதில் நம்ம பார்க்க வேண்டியது இப்போ பாருங்க. ரப்பனா என்னோட ரட்சகனே, இன்னனா ஆமன்னா, நான் ஈமா உன்ன. ரப்பனா இன்னனா ஆமன்னா ஒஃபுர்லனா துனூபனா. நல்லா பாருங்க. ரப்பனா இன்னனா ஆமன்னா, ரட்சகனே நாங்கள் ஈமான் கொண்டோம். நம்ம சிங்குலரா பண்ணுங்க. ரப்பனா இன்னனா ஆமன்னா, நிச்சயமாக நான் ஈமான் கொண்டேன். வௌஃபுர்லனா துனூபனா, என் பாவத்தை மன்னிச்சிருப்பா. வௌஃபுர்லனா துனூபனா, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு. 2வது வா அத்துஃபு. 2வது என்ன சொன்னா, வக்கீனா அதா பண்ணார், நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து கொண்டு. நல்லா பாருங்க. என்னோட ரட்சகனே, நான் உன்னை நம்புறேன். ஈமான் கொண்டுட்டேன். என்னோட பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிரு, நரகத்துல இருந்து என்னை காப்பாத்து. அப்ப ரப்பனா இன்னனா ஆமன்னா, ரைட்டா? ரப்பனா இன்னனா ஆமன்னா ஒரு செட்டு. வௌஃபுர்லனா துனூபனா, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு. வக்கீனா அதா பண்ணார், நரக வேதனையிலிருந்து எங்களை விடுதலை செய்யு. அப்படிங்கிறதா 3வது அத்தியாயம் ஆல இம்ரான்ல 11வது வசனம். இது துவா. அடுத்து இந்த துவாவுக்கு முன்னாடி 2 ஆயத்து போங்க, பின்னாடி ஒரு ஆயத்து வாங்க. ஏங்க அப்பதான் என்னுடைய எஃபெக்ட் தெரியும். அப்ப பார்க்கும் போது அல்லாவுடைய கருணை கொண்டு, இதெல்லாம் அல்லாஹ் சொல்ற வார்த்தை. நான் சொல்றேன், நான் கற்பனை எல்லாம் கிடையாது. இந்த அவர் சொன்னார் இவர் சொன்னார் கதையும் கிடையாது. அல்லாவுடைய வார்த்தை தான். ஏன்னா அல்லாஹ் உண்மை சொல்லக்கூடியவங்க இந்த இடத்துல ஊர்ஜிதப்படுத்தலாம் பாருங்க. இப்ப இந்த துவாவை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், இது யாருடா கேட்பா? இந்த துவா எல்லாம் யாரு கேட்பான்னா, அல்லாவுக்கு பயந்தவங்க தான் கேட்பாங்க. ஒரு நரகம் இருக்குது, அல்லாஹ் வணக்கத்துக்குரியன், அல்லாவை தவிர யாரும் இல்லை, அந்த உலகம் அனைத்தையும் படைத்தவன் அல்லாதான்னு நம்புறான் பாருங்க. அவனுக்கு உண்மையிலேயே ஒரு பயம் வரும். அந்த பயம் உள்ளவன் தான் இதை கேட்பான் அப்படின்ட்டு 3வது அத்தியாயம் 15வது வசனத்துல சொல்றான். 3வது அத்தியாயம், அதே அத்தியாயத்துல 15 மேல போறேன் சொல்றான், பயந்தவங்க தான் கேட்பாங்க. அந்த பயந்தவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற கூலியை பத்தி அளப்பெற முடியாத கூலி. அதாவது 3ல 15 படிச்சிருங்க. அடுத்தது அது 15க்கு மேல போங்க, இன்னொரு அத்தியாயம், இன்னொரு வசனம். 3ல அதே 14 போனா அல்லாஹ் சொல்றான், பெண்கள் ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் உன் மனைவி, இதெல்லாம் நீ விரும்புங்களாம். யூ லவ், யூ மஸ்ட் லவ். உன் ஒய்ஃபு, உனக்கு பிறந்த ஆண் பிள்ளை, உனக்கு பிறந்த பெண் பிள்ளை அதிகமாக நீ லவ் பண்ணும். அடுத்தது தங்கம், வெள்ளி, ஆடு மாடு ஒட்டகம், இதெல்லாம் அப்போ சாப்பிட்றதுக்கு ப்ளஸ் பிரயாணம், அதாவது டிரான்ஸ்போர்ட். அப்போ உள்ள டிரான்ஸ்போர்ட்டு, இப்போ உள்ள டிரான்ஸ்போர்ட்டு, காரு, பஸ்ஸு, பிளேனு எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் விரும்புங்கிறான். உன்னை மனைவியை விரும்பு,
உன் பிறந்த ஆண் பிள்ளைகளை விரும்பு, நீ பெத்தெடுத்த பெண் பிள்ளை விரும்பு, அதிகமா விரும்பு, விரும்பு. அது மட்டும் இல்லாம தங்கத்தை விரும்பு, வெள்ளியை விரும்பு, உன் டிரான்ஸ்போர்ட் விலை உயர்ந்த காரை கூட நீ விரும்பு, எல்லாத்தையும் விரும்புங்கிறான். யூ லவ் இட், எவ்ரிதிங் லவ் இட், விரும்பு அப்படிங்கிறான். நம்ம விரும்பாம சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் சரியில்லைம்பாங்க. விரும்புங்கிறான். இப்போ அனைத்தும் உனக்கு தான் படைச்சேன், நீ எல்லாத்தையும் விரும்பு. அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் வச்சுக்க, என்னன்னா இவை அனைத்து டெம்பரரி தான். உயிர் உள்ள வரைக்கும் தான் உன் பொண்டாட்டியை லவ் பண்ண முடியும். உயிர் உள்ள வரைக்கும் தான் உன் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை விரும்ப முடியும். உயிர் உள்ள வரைக்கும் தான் டிரான்ஸ்போர்ட்ல போக முடியும். உயிர் போயிடுச்சுன்னா அப்ப அடுத்த ஸ்டேஜ். அப்ப இதை விட அதை விரும்பு, அது நிரந்தரமானதுங்கிறான். அங்க அழகான அனைத்தும் கிடைக்கும். அங்க நீ எதிர்பார்த்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு மேல கிடைக்கும். அப்ப இங்க என்னென்னத்தை நீ விரும்புறியோ இதை விட பல மடங்கு நீ கணிக்க முடியாத அனைத்தும் மறு உலகில கிடைக்கும், அல்லாவிடத்தில் கிடைக்குங்கிறான். அப்ப அல்லாவிடத்தில் நீ போவதற்கு தயாராகி அல்லாஹ் இங்க நீ உனக்கு அனுபவிச்சு கொடுத்தான் பாருங்க. இந்த உலகத்தை அவன் தான் கொடுத்தான். இதுல உலகத்தினுடைய இன்பத்தை எல்லாம் நீ அனுபவி. அதுல உன் மனைவி, உன் பெண் பிள்ளை, உன் ஆண் பிள்ளை, தங்கம், வெள்ளி, வீடு, வாச, வாகனம், இவை அனைத்தையும் விரும்பு. இவை எல்லாம் உனக்கு இந்த துணியால கொடுத்தேன். அதே மாதிரி அடுத்த துணியா இருக்கு பாரு, அதுல இதை விட பல மடங்கு கொடுப்பேன். அதைத்தான் விரும்பக்கூடியது. இவை டெம்பரரி, அவை நிலைத்திருப்பது. ஆகவே இதை விரும்பக்கூடிய மனிதா இதை விரும்பு. இதை விட மறுமை டபுள் பங்கா விரும்பு, ட்ரிபிள் பங்கா விரும்பு. விருப்பத்துக்கெல்லாம் எவ்வளவு உயர்வான லெவல்ல போய் விரும்புகிறான். இது டெம்பரரி தான், நான் கொடுத்த டெம்பரரி. பெர்மனன்ட் நான் கொடுக்க பரம்பரை, அதை விரும்பு அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? இது 3வது அத்தியாயம் 14வது வசனம். அடுத்தது 17 வாங்க, துவாக்கு அடுத்தது. துவா நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த துவா 3:16 என்ன பார்த்தோம்? ரப்பனா இன்னனா ஆமண்ணா, ரப்பனா நான் உன் மீது ஈமா கொண்டுட்டேன், வஃபுர்லான துருவனா, என் பாவத்தை மன்னிச்சிருப்பா, வக்கினா அதான் பண்ணார், நரகத்திலிருந்து எங்களை காப்பாத்து. நரகத்தை நீ தான் படைச்ச, சொர்க்கத்தை நீ தான் படைச்ச. அப்ப நரகத்துல இருந்து காப்பாத்து. அப்ப அந்த சொர்க்க வாழ்க்கையை எனக்கு கொடு. இங்கேயும் எனக்கு சொர்க்க வாழ்க்கையை கொடுத்துருக்க, அனுபவிக்கிறேன், விரும்புறேன். இந்த சொர்க்கத்தை விரும்பும் போது இதை விட மேலான சொர்க்கம் இருக்கு பாருங்க, அதை விரும்புறேன். அதை விரும்பக்கூடிய மக்களா நீ மாறு. இது டெம்பரரி, இந்த சொர்க்கம் டெம்பரரி, அந்த சொர்க்கம் உயர்வான சொர்க்கம் நிரந்தரங்கிறான். அப்ப நிரந்தரத்து மேல நீ அதிகமா ஆசைப்படுங்கிறான். அப்ப அந்த ஆசைப்படுறது துவா. 3வது அத்தியாயம் 16வது வசனம். இந்த துவாவை எப்போ ஓதுறதுங்கிறது அல்லாஹ் சொல்றான் பாருங்க. எப்போ பார்த்தாலும் கேட்கலாம், பட் ஸ்பெஷலா சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ 3வது அதே அத்தியாயத்துல 17வது வசனம். இந்த துவாக்கு அடுத்த வசனம் எப்படிங்கன்னா, சாபிரி பொறுமையா இருப்பான். நம்மால ரொம்ப இதெல்லாம் அனுபவிச்சா கூட அந்த பதஷ்டத்தையெல்லாம் பண்ண மாட்டான், பேராசையெல்லாம் பண்ண மாட்டான், நியாயமா அப்படி வச்சிருப்பான். சாபிரின் பொறுமையாளர்கள். அப்புறம் சாதி காத்தினா உண்மை சொல்லுவான். உண்மை எப்படி சொல்லுவான்? உண்மைன்னா அல்லாவுடைய வார்த்தையை ரிப்பீட் பண்றதுதான் உண்மை சொல்றேன். நான் சொல்றேன் கூட குறைச்சி, அது உண்மை இல்லை. சாதி காத்தி உண்மையானதை சாதிக்கின உண்மையை சொல்லக்கூடியவன். இந்த குரானை இப்ப நான் சொல்றேன், இது உண்மையான வார்த்தை. அதே மாதிரி காணிதீன அவர்கள் யாரு? காண்டிதா நிலைத்து நிற்பா, அக்யூமுசலாத்துங்கிறாங்க. அதே மாதிரி நிலைத்து நிற்பார். எதுல நிற்பான்? பொறுமையா இருப்பான், ரொம்ப பதஷ்டம்லாம் படமாட்டான். அது சாதி காத்தி உண்மையோட, இதான் உண்மைங்கிறத உணர்ந்து அந்த உண்மையை எல்லாருக்கும் சொல்லக்கூடியவனா இருப்பான். காணிதாத்தி அதுல நிலைச்சு இருப்பான். தர்மம் செய்வான். தர்மம் எதுல செய்யுது? அறிவுலையும் தர்மம் செய்யலாம், பொருளாதாரத்தையும் தர்மம் செய்யலாம். இப்ப நான் கட்டுறத மற்றவங்களுக்கு சொல்றேன், நீங்க கட்டுறத மற்றவங்களுக்கு சொல்லுவோம், இது ஒரு கைண்ட் ஆஃப் தர்மம். அதே சமயத்துல நாம வச்சுக்கிற மாதிரி செல்வம், அந்த செல்வத்திலையும் தர்மம் செய்வார்கள். செய்துட்டு இந்த மக்களை சொல்றான், இந்த உண்மையாளர்களை, இந்த உண்மையான இந்த உண்மையை செய்யக்கூடியது, இந்த உண்மை எதிர்த்து எடுத்து இந்த குரான் எடுத்து, அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தை, உண்மையான வார்த்தையை செய்யக்கூடியது உண்மையானவர்கள். ரைட்டா? நம்ம பொய்யும் பேசுவோம், தப்பும் பண்ணுவோம், அதை அப்படி வைங்க. ஆனா உண்மைங்கும் போது என்னதான்? சாபின்னு பொறுமையா இருப்பான், சாதி காத்தி உண்மையை சொல்லுவான், இந்த மாதிரி காரியத்தை சொல்லுவான், சொல்லி காட்டுவான். காணிதீன் நிலைத்து இருப்பான், தர்மம் செய்வான். அப்புறம் இந்த தர்மம் செய்யறவன் என்ன சொன்னா, சஹருடைய நேரம், டான் இருப்பாருங்க, பிஃபோர் டான். அந்த டான் சஹருடைய நேரம் 4 மணி 3 மணி 3:30 இது ஒரு டைம் இருக்கு பாருங்க. அந்த சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பான்.
இவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? அல்லாஹ் சொல்றான், சஹருடைய நேரத்தில் டான்ல தான் என்னுடைய உண்மையான அடையவன், என்னுடைய உண்மையான வார்த்தையை பேசக்கூடிய, என்னுடைய உண்மையான அர்த்தத்தை புரியக்கூடியவன் இந்த வார்த்தைகளை கொண்டு சுபு ஃபஜ்ர் நேரத்தில் தான் இந்த பாவ மன்னிப்பு கேட்பான். சைதாட கொடுத்து பாவ மன்னிப்பு கேட்பான். என்ன வகையான பாவ மன்னிப்பு கேட்பான்? இதை தான் கேட்பான். என்ன பார்ப்பான்? 3ல அந்த 16, இந்த 14 படிச்சோம், 15 படிச்சோம், 17 படிச்சோம், 18 படிக்கப்படும். 16 சொல்றான். அல்ல எப்படி சொல்றான்? ரப்பனா, என்னோட ரிச்சகனே, என்னன்னா ஆமண்ணா, நான் உண்மையில ஈமா கொண்டேன், ஒவ்வொருனா துணுபனா, என்னோட அத்தனை பாவத்தையும் பண்ணி வக்கீனா அதா பண்ணா, என்ன நரகத்துல இருந்து விடுதலை செய்யு சஹர் நேரத்துல கேட்பாங்கிறான்ல. இப்ப கேட்பான், சஹருடைய நேரத்துல கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சஹரு நேரத்துக்கு அல்லாஹ்தால இன்னொரு சாட்சியை போடுறான், ஒரு முத்திரை. அது உண்மை. அல்லாஹ் சொல்றான், உண்மை என்னை விட உண்மை சொல்லக்கூடிய யாரா இருக்கா? என்னை விட உண்மை சொல்லக்கூடிய யார் இருக்கா? அல்லாஹ் கேட்கறான், என்னை விட உண்மை சொல்லக்கூடிய யார் இருக்கா? அப்ப உண்மை சொல்லக்கூடிய அல்லாஹ் ஒருத்தவன் தான் உண்மை சொல்ல தகுதியானவங்கிறான். அந்த தகுதியானவன் என்ன சொல்றான்? 3:18 18வது வசனத்துல, 3:18வது வசனத்துல சொல்றான், அல்லாஹ் சாட்சி சொல்றான். அல்லாஹ் இஸ் கிவிங் எவிடன்ஸ். அல்லாஹ் சாட்சி சொல்றான், அல்லாவை தவிர வணக்கத்துக்குரிய தகுதியானவன் எவனும் இல்லை, வணக்கத்துக்குரியவன் இல்ல, அல்லாவை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் எவனும் இல்ல. தகுதிதான் மெயின். அப்ப இந்த தகுதி ஏதோ வானத்தை படைச்சேன், பூமியை படைச்சேன், உன்னை படைச்சேன், மூச்சு காத்த எல்லாத்தையும் உனக்காக படைச்சேன், எல்லாத்தையும் நீங்க அனுபவி, இவையெல்லாம் டெம்பரரி, மறுமை உனக்காக தயார் பண்ற பாரு, அதுக்கு நான் சாட்சியம் அளிக்கிறேன், இங்கேயும் சாட்சியம் அளிக்கிறேன், இவைகளை படைத்தது சாட்சியம் அளிக்கிறேன், நான் தான் படைச்சேன் சாட்சியம் அளிக்கிறான், அவைகளும் உனக்கு தயாராக்கி வச்சிருக்கேன், அதுக்கு சாட்சியம் கூறுகிறேன் என்று அல்லாஹ் சாட்சியம் கூறுவான். அப்ப அல்லாஹ்வுடைய சாட்சியத்தோடு வேற ஒரு சாட்சி உனக்கு தேவையா? அல்லாஹ் சாட்சி கூறின விட வேற யாரும் உனக்கு சாட்சி கூற உள்ளவன் யாரு இருக்கானா? எல்லாம் கேட்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய சாட்சி முதன்மையானது, இறுதியானது, உறுதியானது. அந்த சாட்சியத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த சாட்சியத்தோட இந்த எவிடன்ஸ், இந்த சாட்சியத்தை படிக்கிறாங்க, பாக்குறாங்கல்ல, இந்த பாக்குற மக்களோட சேர்த்து இந்த வானவர் இருக்காங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய ஏஞ்சல்ஸ், அந்த வானவரும் சாட்சி சொல்வார்கள், இறைவா நீ தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். அந்த வானவரோடு சேர்ந்து கல்வியாளர்களும் சாட்சி சொல்வார்கள். பார்க்கலாங்க, காலையில் சாகரில் கேட்கறான் பாருங்க, எல்லாம் அல்லாஹ் உன்னை நான் நம்புறேன், உன்னைய வணங்குறேன், உன்னைய ஏத்துக்கிட்டேன், அதுல நிலைச்சிருக்கேன், என்னுடைய பாவம் அனைத்தையும் மன்னிச்சிரு, எனக்கு நரகத்தை ஹராமாக்கு, நரகத்தை நவத்தி விட்டுரு, எனக்கு நரகம் வேணாம் அப்படின்னு கேட்கறானே, அந்த அடியான அல்லாஹ் சொல்றான், வானவர் சாட்சி சொல்கிறார்கள், அந்த சாட்சியத்தோட இந்த கல்வியாளர்களும் சாட்சி சொல்றாங்க. அல்லாஹ் சாட்சி சொல்றான். அல்லாஹ்வுடைய சாட்சிக்கு சப்போர்ட் இல்ல, சப்போர்ட் வார்த்தை வருது, அது மலக்கோடு சொல்றாங்க எவிடன்ஸ். அந்த மலக்கோடு சொல்லிட்டு சத்தியவான்கள் கல்வியாளர்களும் சாட்சி அளிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றான். இது முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கல்வியாளர்கள் பாத்தீங்கன்னா, இது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசலாம். ஹூ இஸ் த கல்வியாளர்? யார் கல்வியாளர் கேட்டீங்கன்னாக்கா, குரானை சும்மா லைட்டா படிக்கணும், கல்வியாளர் தான். ஒரு இதுக்கு சொல்றேன், சத்தியத்தை படிக்கலாம்னு அடுத்தது இலக்கியவாதி இருக்கலாம், இலக்கணத்தை கொண்டு குரானை தப்பு பண்ணணும்னு நினைப்பான், அவனும் கல்வியாளன் தான். அடுத்தது வரலாறை படிச்சு குரானை கண்டுபிடிப்பான், இல்ல குரானை பொய், இல்ல வரலாறு கண்டுபிடிச்சு குரான் உண்மைதான் சொல்லுது, அவனும் ஒரு கல்வியாளர் தான். அதே மாதிரி விஞ்ஞானி, அவனும் ஒரு கல்வியாளர் தான். அந்த விஞ்ஞானிக்கும் போது ஒரு இடத்துல சொன்னேன், ஒரு 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 100-200 வருஷத்துக்கு முன்னாடிதான், ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் படிச்சது. 2 கடல் இருக்கு பாருங்க, அல்லாஹ் சொல்றான் 2 கடலுக்கு இடையில ஒரு தரை இருக்குங்கிறான். இதை எப்ப சொல்றான்? அல்லாஹ் கடலை படைச்சது லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கடலை படைச்ச, இந்த வானத்தையும் பூமியை படைக்கணும், கடலையும் படிச்சான். அந்த கடல்ல 2 கடல் இருக்குது, நல்ல தண்ணி கெட்ட தண்ணி, இவைகளுக்கு இடையில 2 கடலுக்கு இடையில ஒரு தரை இருக்குது, ஒரு லேயர் இருக்குதுங்கிறான். இது இங்க சேராது அங்க சேராதுங்கிறான். இதை லேட்டஸ்டா ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான். அப்ப இந்த சத்தியம் 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடியே, 1 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இறைவன் படைச்ச ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மைய, ஒரு கல்விய, ஒரு நாலேஜ இன்னைக்கு ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறான்னா, இது அவனுக்கு சாட்சியம் அளிக்குது, அவன் சாட்சியம் இதுக்கு அளிக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா?
எவ்வளவோ கோடான கோடி வருஷத்துக்கு முன்னாடி இறைவன் படைச்சு வச்சுட்டான். அப்ப இருக்கிற இறை தூதர்களா இந்த நாலேஜ் இல்ல, தெரியாது. அப்ப உள்ள மக்களுக்கும் தெரியாது. அப்ப இந்த மக்கள் வாசிக்கும் போது குரான், இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல குரானை வாசிக்கும் இந்த வார்த்தை வரும். அந்த வார்த்தையை வாசிக்கும் என்ன இருப்பாங்க, பார்ப்பாங்க. என்ன 2 கடல் இருக்குங்களா, அல்லா 2 கடல் தர இருக்குங்களா, நான் கடலையே பார்த்தே இல்லையே இருப்பாங்க. அப்ப அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் சொல்றாங்க, அப்படியே பிளைண்டா என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் சாட்சி தான் உண்மைங்கிறத, செமீனா கேட்டோம், அத்தனா கட்டுப்பட்டோம், குஃப்ரானக்க செமீனா கேட்டோம், இந்த வசனத்தை ரசூல் வசனத்தை கேட்டோம், அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்டோம், செமீனா கேட்டோம், அத்தகனா கட்டுப்படுத்தோம், குஃப்ரானக்க அல்லாஹ் எங்களை மன்னிச்சிடு. இப்படி அந்த காலத்தை சொல்லுவான். இந்த காலத்தை ஒரு விஞ்ஞானி இதை கண்டுபிடிச்சு இந்த இந்த குரானுடைய ஆயத்தை கம்பேர் பண்ணும்போது அல்ஹம்துலில்லாஹ்ங்கறான். உடனே என்ன செய்யறான், அவன் எப்படி சொல்றான் பாருங்க, மா ஹலக்த சுபஹானக்க, அல்லாஹ் மிக தூய்மையானவன், அல்லாஹ் மிக தூய்மையான, சுபஹானக்க சுபஹானக்க அல்லாஹ் மிக தூய்மையானவன், சுபஹானக்க மா ஹலக்த ஹாதா பாத்திரன், அல்லாஹ் இதை நீ வந்து வீணா படைக்கவில்லை. ஏன் விஞ்ஞானி கண்டுபிடிச்சுட்டான், இந்த கண்டுபிடிச்சவன 1 கோடி வருஷத்துக்கு முன்னாடி, லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி, கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அந்த இருக்கிற அந்த நிலைமை சத்தியத்தை இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சு இந்த குரானை வச்சு கம்பேர் பண்ணும் போது அப்படியே சொல்லலாம், சுபஹானக்க அல்லாஹ் நீ மிக தூய்மையானவன், நீ மிக தூய்மையான சுபஹானக்க மா ஹலக்த ஹாதா பாத்திலன், இதை நீ வீணா படைக்கவில்லை, குஃப்ரானக்க என்ன மன்னிச்சிரு. இப்பதான் எனக்கு அறிவு வந்துக்குது, என்ன மன்னிச்சிரு. அப்படி இந்த கல்விமான்கள் இதுக்கு சாட்சியம் கொடுப்பாங்க. அப்ப ஒவ்வொரு கல்விமான ஒண்ணு எடுத்து எடுத்து ஒரு சாட்சியம் வழங்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த வல்லமை கொண்ட இறைவனை நாம வணங்கும் போது பயந்து நிறுத்தி நிதானமா நீங்க சஹருடைய நேரத்துல வந்து இந்த துவாவை கேளுங்க. இந்த துவா வந்து அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல. சஹர் நேரத்துல கேட்க சொல்றான். எல்லா நேரத்தையும் கேளுங்க, எல்லா நேரம் தான். சஹருடைய நேரம்னா டானும், ஒவ்வொரு நாளும் கேளுங்க. என்னன்னு கேளுங்க, ரப்பனா இன்னனா ஆமண்ணா, ரப்பனா இன்னனா ஆமண்ணா, உன் மீது நாங்கள் ஈமான் கொண்டோம். நானே இன்னனா ஆமண்ணா ஈமான் கொண்டோம். வஃபுர்னா துனூபனா, எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடு, ஒண்ணு ரெண்டு இல்லை, ஒட்டுமொத்த பாவத்தையும் மன்னிச்சிடு. வக்கினா அதா பண்ணா, அந்த பாவத்தால நரகம் கொடுப்பியா இறைவா, பாவத்தை மன்னிச்சா நரகம் போயிடும். அப்ப என் பாவத்தை எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அந்த பாவத்தை மன்னிச்சாலும் எனக்கு நரகம் வாங்கலாம். அப்ப நரகம் எனக்கு கிடைக்காது. இவ்வளவு அழகா லாஜிக்கா சொல்ல பாருங்க. பாவம் பண்ணா நரகம் உண்டு, என் பாவத்தை மன்னிச்சிரு, அப்ப நரகம் இல்லை. இப்படி அல்லாஹ் வந்து இதெல்லாம் ஏன் வார்த்தையா, நம்ம வார்த்தையா, உங்க வார்த்தையும் இல்லை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையை வந்து அல்லாஹ்வுக்கு நம்ம சொல்லி காட்டுறோமா? இல்லை, அல்லாஹ் கேட்க சொல்றான், இப்படித்தான் கேட்க சொல்றான். அப்ப அதே மாதிரி என்ன கேட்கணும், ரப்பனா இன்னனா ஆமன்னா ஒஃபுர்லனா துனூபனா வக்கீனா அதாபன்னா. திருப்பியும் சொல்றாங்க, ரப்பனா இன்னனா ஆமன்னா வஃபுர்லனா துனூபனா வக்கீனா அதாபன்னா. ரப்பனா இன்னனா ஆமன்னா வஃபுர்லனா துனூபனா வக்கீனா அதாபன்னா. ஆகவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார், இந்த நல்ல மாசத்துல நல்ல வேலையை நோன்பு வச்சுக்கிட்டு கேட்கிற ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் நமக்கு வந்து கபுலாக்குவான். ரப்பனா தக்கப்பல் துவா, ரப்பனா தக்கப்பல் துவா, இப்ராஹிம்லாம் கேட்ட துவா. ரப்பனா என்னுடைய தக்கப்பல் துவா, என்னுடைய துவாயை அங்கீகரி, கண்டிப்பா அங்கீகரிக்கும். அதுல சந்தேகமே படக்கூடாது. சந்தேகப்படுற யாருன்னா அவன் நம்பிக்கைக்காரன், நம்ம நம்பிக்கைக்காரன். அப்ப நம்பிக்கைக்காரன் அவநம்பிக்கையை பிரிச்சு பார்க்கும்போது எதுல இருக்கிற நம்பிக்கையில இருக்கணும், நம்ம நம்பிக்கையாளன். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவத்தை மன்னிச்சு அந்த நரகத்தை நம்ம ஹராமாக்கி கொடுப்பான் என்று கூறி நிறைய சில வாகிருந்தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.